காலையிலே கூட்டத்தை பாருங்க ஏன்ஷியன் சிட்டியில். மணி 8:30 தான் ஆகுது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே சரியான கூட்டம் வருது. எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் கூட ஏதோ மாநாடு நடக்குதுன்னு நினச்சேன். ஆக்சுவலாக அது உள்ளே போகிறதுக்காக எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. குட் மார்னிங். அப்படியே வந்து பஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சேர்ந்தேன். பட் பஸ் இல்லை அன்ஃபார்ச்சுனேட்டாக. 2 பஸ்ஸு தானா. காலையில் 9 மணிக்கு ஒன்று, 11 மணிக்கு ஒன்று. அதுவும் டூரிஸ்ட் பஸ் தானா. அது ஆச்சரியமாக இருந்தது கேட்குறதுக்கு. 2 பஸ்ஸு அதுவும் கிளம்பிடுச்சு. நம்ம வந்தது அங்கே வேறு மாட்டிக்கணுங்க. நம்ம அங்கே வேறு எதுவும் வழியும் இல்லை. வரதுக்கே நம்ம வந்து ஒரு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. பஸ் இருந்ததுன்னா 65 யுவானு அதில் போயிருக்கலாம். இதுனா வந்து 80 யுவானு. எக்ஸ்ட்ரா ஒரு 15 யுவானு. 15 யுவான்னா எவ்வளோ வருது? ஒரு 120, ஒரு 180 ரூபாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 180 ரூபா கொடுத்து போக வேண்டியதாக இருக்குது. 7 சீட்டர் ஷேர்டு வேனு. சரி பரவாயில்ல போவோம். அன்னி 12 ஆயிடுச்சு, இன்னும் எடுக்காமல் இருக்கான். கடைசியாக வண்டி எடுத்துட்டாருங்க. கிளம்பியாச்சு. எப்படியோ கடைசியாக வந்து நாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த காரக்கோரம் ஹைவேவை ஆக்சஸ் பண்ண போகிறோம். நான் ரெடியாக இருக்கேன், ஈகராக இருக்கேன். ஒரு மணி நேரம் கழிச்சு எடுத்துக்கிறாங்க. முடியல. முன்னாடி சீட்டு கேட்டேன். அவர் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வரணுன்னாரு. சரி அதனால அவர் முன்னாடி உட்கார சொல்லிட்டேன். நல்லா இருக்குங்க முன்னாடி சீட் எடுத்துருந்தா. நம்ம போகிறோம், ஆக்சஸ் பண்ணுறோம், தெரிக்க விட்றோம் பார்த்து. இதுதான் நம்ம நண்பர், பாகிஸ்தான் நண்பர். ஆக்சுவலாக நேம் இஸ் ஆடில் ப்ரோ. ஆடில் இவர் தான். இவர் பஞ்சாப்லேருந்து வராரு. நானும் இவர் இப்போ பாகிஸ்தான் போகிறாரு. இப்போ 2 நாள் வந்து தஷ்கோர்கனில் தான் இருப்பார். ஏன்னா இமிக்ரேஷன் வந்து 2 நாளைக்கு கிடையாது. இமிக்ரேஷன் ரைட் ஃபார் 2 days. அவருக்கு 2 நாள் இமிக்ரேஷன். அவரும் டஷ்கோர்கனில் தான் இருக்கிறாரு. ஸோ அங்கே தான் பேசிக்கிட்டு இருந்தோம் நாங்கள். அவஸ் சைனா ப்ரோ. சைனா இஸ் வெரி குட். ஏன்னா அவர் இங்கே வந்து தொழில் பண்ணுறாரு. சைனாலே இங்கே பார்த்துட்ருக்காங்க. நான் தான் பேசிகிட்டு இருந்தேன், நிறைய விஷயங்கள் கேட்டுட்டு இருந்தேன். நான் அவருக்கும் இந்தியா பிடிக்குமா? யூ லவ் இந்தியா ரைட்? Yeah, but they are politicians. They don't allow to visit. Yeah, அவங்களுக்கும் இங்கே வர ஆசை இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அதான் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் தெரியும்ல உங்களுக்கு. அதுதான் பிரச்சனை. ஸோ அதான் நாங்கள் பேசிகிட்டு வந்தோம். சரி நாங்கள் இப்போ அப்படியே கிளம்பலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். சரிங்க நம்ம அப்படியே போவோம். நாங்கள் திராட்சை கொடுத்தாரு. நாங்கள்லாம் திராட்சை வாங்கிட்டு வந்து சாப்பிட்றதுக்காக எனக்காக கொடுத்தாரு. ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்காங்க. தேங்க்யூ பிரதர் ஆக்சுவலி ஃபார் கிவிங் திஸ். ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்காருங்க. எல்லாருக்கும் அதே ஆசை தான் இங்கே வரணுன்ட்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக முடிய மாட்டேது. இது நீங்கள் சைனான்னு சொன்னால் நம்பவே மாட்டீங்க. இங்கே இருக்க வீடுங்கள்லாம் பாருங்கள், அந்த காலத்தில் கட்ட மாதிரியே இருக்குது. ரொம்ப வித்தியாசமாக இல்லை.
அதிகமாக பார்த்தீங்கன்னா சோளம் விளைவிச்சிட்ருக்காங்க இந்த ஏரியாவில். ஃபுல்லாக வந்து சோளம் விளைவிச்சிருக்காங்க. ஃபுல்லாக விளைநிலங்க தான் இருக்குங்க. வீடுங்க இருக்குது, வீடு பக்கத்துலேயே வந்து விளைநிலங்கள்லாம் வச்சுருக்காங்க. 1-2 வீடு தான் பார்க்க முடியுது. அங்கே பாருங்க மலைத்தொடர்களை எப்படி இருக்குன்ட்டு. செம்மையா இல்லை பார்க்க. சூப்பராக இருக்குங்க. போக போக வந்து நீங்கள் அந்த பமீர் மவுண்டன்ஸ்லாம் பார்ப்பீங்க. கிட்ட போகும்போது வெறித்தனமாக இருக்கும் பார்க்கவே லேண்ட்ஸ்கேப்ஸ்லாம். இங்கே நான் ரொம்ப வந்து ஆவலாக இருக்கேன். என்னால் முடியலைங்க, என்னால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல. அதனால தான் அவனுக்கு காமிச்சிட்டு வந்துட்டுருக்கேன். கொஞ்சம் வந்து பிரேக் எடுக்கலான்னு சொல்லிட்டு அதனால் கொஞ்சம் சாப்பிட்றேன். இதான் ஒரு தாபா மாதிரி செஞ்சுருக்காங்க. ஒரு 20 மினிட்ஸ்க்கு வந்து ஏதாவது சாப்பிட்டுட்டு திருப்பி வந்து நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுவோம். பமீர் பிளாட்டியூ தான் பார்த்துருப்பீங்க. இன்னும் கிட்ட போகும்போது இன்னும் சீனரிலாம் மாறும், பயங்கரமாக இருக்கும். நான் ஏதோ ஒரு சமோசா ஒன்று ஆர்டர் பண்ணலான்னு இருக்கேன். சமோசா சாப்பிட்டு அப்படியே கிளம்பலான்ட்டு சரிங்க. அவர் வரன்னு இருக்கார், நம்ம பாகிஸ்தான் நண்பர் வரலான்னு இருக்கார். அவர் வந்ததுக்கப்புறம் சாப்பிடுவோம். இதுதான் நம்மளோட சம்சா. இங்கே வந்து அப்படியே சம்சா தான். சரி சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. மட்டன் சம்சா தாங்க. மட்டன் இருக்குது பாருங்கள் உள்ள. மட்டன் சம்சா நான் முதல்ல மட்டன் சம்சா இங்கே சாப்பிட்றேன் இந்த ஏரியாவில் வந்து. நம்ம நண்பர் வந்து ஒரு புலாவ் வாங்கியிருக்காரு. நம்ம அந்த புலாவையும் சாப்பிட்டு பார்க்கலாம். அது வந்து புலாவ் வித் பீஃபோடு இருக்குது. எப்படிங்கிறது ட்ரை பண்ணி பார்ப்போம் இதையும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா சிவப்பு கலராக இருக்குது. கொஞ்சம் அப்படியே பார்க்க பிரம்மாண்டமாக இருக்குங்க. பார்க்க தண்ணி போயிட்டு இருக்கு பாருங்க. வா லேண்ட்ஸ்கேப். ஃபுல்லாக பாலைவனம் தாங்க. அந்த பக்கம் வந்து பமீர் பிளாட்டியூ எல்லாமே. இந்த பக்கம் ஃபுல்லாகவே, இங்கே மட்டும் இல்லை, இந்த பக்கம் ஃபுல்லாக மொத்தமாகவே வந்து பமீர் பிளாட்டியூ தான். ஆனால் ஃபுல்லாக வந்து பாலைவனமாக இருக்குது பாருங்கள். லேண்ட்ஸ்கேப் டோட்டலாக மாறும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வேறு லேண்ட்ஸ்கேப் மாறும் பாருங்கள். முன்னாடி உட்காரலான்னு கேட்டேன் அவர்கிட்ட. அவர் கால் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கான். அதாவது அவர் முன்னாடி உட்காந்துருக்காரு. நெக்ஸ்ட் டைம் வரும்போது வேணால் நான் இன்னும் நல்லாவே காட்டுறேன் உங்களுக்கு. ஃபைனலி சீயிங் சம் ஸ்னோ கைஸ். ஸ்னோ தெரியுது பாருங்க பீக்கில். டிசம்பர்லாம் இந்த ஏரியா பக்கம் வந்தேன்னா ஃபுல்லாக ஸ்னோவாக தான் இருக்குமா. சொன்னால் இந்த ரோடு ஃபுல்லாகவே இருக்கிற ரோடெலாம் பாருங்கள். இந்த ரோடே வந்து ஃபுல்லாக ஸ்னோவாக தான் இருக்குமா. அந்த எடுத்து பாருங்கள் ஒரு பீக். அப்பா பயங்கரமாக இருக்குங்க பார்க்கவே. வெயில் அடிக்கிறதுனால கொஞ்சம் ஒழுங்காக தெரிய மாட்டேது. பட் ஆனால் செம்மையாக இருக்குது பார்க்கவே. பாருங்க செம்மையாக இல்லை.
ஆகிருக்கு, அப்படியே இங்கே அப்படியே வருது பாருங்க. ஸ்னோ கவர் ஆகி இந்த இடத்துல வந்து நிற்கிது. வெயிலுக்கு இதமாக அப்படியே நிற்கிது. செம்மையாக இருக்குது பார்க்கவே. லடாக்ல இருக்க மாதிரியே இல்லை லேண்ட்ஸ்கேப்லாம். ஃபுல்லாக ஸ்னோ மவுண்டெயின்ஸ். இந்த பக்கம் ஒரு ரகட் மவுண்டெயின்ஸ், அந்த பக்கம் யாக்ஸு, இந்த பக்கம் பாருங்க ஒரு ஸ்னோ மவுண்டெயின். லடாக்ல இருக்க மாதிரியே இருக்குங்க. லாஸ்ட்டு சீரீஸ் பார்த்துருப்பீங்க லடாக்ல, இதே மாதிரி லேண்ட்ஸ்கேப் இருக்கும். பட் ஆனால் ஸ்னோ இருந்திருக்காது. இந்த டைம்லாம் நாங்கள் பார்க்கும்போது ஸ்னோ மவுண்டெயினாக தெரியுது. யாக்ஸ் மேய்ஞ்சிட்டு இருக்கு பாருங்க, எல்லாமே யாக்ஸ் தான். யாக்ஸு ஃபுல்லாக கிராஸ்லேண்டு, எல்லாம் பச்சை பச்சை இல்லை. இப்போ கொஞ்சம் ஆட்டம் சீசன், கொஞ்சம் வின்டர் சீசன் வரும்போது இந்த மாதிரி ஆயிடும். ஃபுல்லாக நல்லா பச்சை பசேல் தான் இருக்கும். லடாக் லேண்ட்ஸ்கேப் மாதிரியே இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. பாருங்க ஃபுல்லாக அங்கெல்லாம் வந்து கேம்ப்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. கேம்ப் சைட்ஸ் எல்லாமே இது ஃபுல்லாக அந்த ஹோட்டல். அங்கே யாக்கெலாம் இருக்குது, யாக்கெலாம் அங்கே மேஞ்சின்னு இருக்குது. கிட்டத்தட்ட இந்த ஹைவே மட்டும் பார்த்தீங்கன்னா 1300 கிலோமீட்டருங்க. இங்கே கஷ்கரில் ஆரம்பித்து பாகிஸ்தானோட அபோத்தாபாத்தில் போய் முடியும் இந்த காரக்கோரம் ஹைவே. இதோட லேண்ட்ஸ்கேப் ஏன்னா சைனாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து ஒன்றா 2 பேரும் சேர்ந்து கட்டினது. இது பயங்கர உழைப்போடு சேர்ந்து இந்த ஹைவேவை கட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இங்கே வழியே கிடையாது. எனக்கு எல்லா ட்ரேடும் பயங்கரமான வணிகம் எல்லாம் நடக்கிற ஏரியா இதுதான். பார்த்துனே வரீங்க பாருங்க. வரும்போது முன்னாடி உட்கார பார்ப்போம். முன்னாடி உட்காந்தனா ரோடு தெரியும். நாங்கள் ரோடை காமிக்க முடியல இல்லை இந்த தடவை. வரும்போது வந்தேன்னா ரோடு பார்க்க முடியும்.
செக் பாயிண்ட் வருது, வண்டிலாம் முன்னாடி நிற்கிது. எனக்கு தெரிஞ்சு நம்ம போய் பாஸ்போர்ட் கொடுத்துட்டு வரணும்னு நினைக்கிறேன். பாஸ்போர்ட்டும் நம்ம பர்மிட்டும் கொடுக்கணும். வண்டிலாம் நின்று தான் போகுது பாருங்க. கைஸ், நடந்து போகிற இடத்த பாருங்கள். சின்ன கவுண்டி தான், கிட்டத்தட்ட வந்து ஒரு 3-4 கிலோமீட்டர்லேயே தான் டிஸ்டன்ஸ் இருக்குது கவர் பண்ணுறதுக்கு. எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இல்லை பார்க்கவே. அங்கே மலை தொடர்கள் அங்கே வந்து அழகாக தெரியுது. ஸ்னோ கேப்டு கொஞ்சம் இருக்குங்க. இப்போ செப்டம்பருங்கிறதுனால ஓரளவுக்கு தான் ஸ்னோ தெரியுது. இன்னும் அக்டோபர் நவம்பர்லாம் வந்தோன்னா இன்னும் ஸ்னோ கவர் ஆகிடும் நல்லாவே. வெல்கம் காய்ஸ், வெல்கம் டு தாஷ்கோர்கன். டஜிக் அட்டானமஸ் கவுண்டிக்கு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட சைனாவோட கடைசி பாயிண்ட்டு 3000 மீட்டர் மேலே இருக்கும். கிட்டத்தட்ட சின்ஜாங் ப்ரொவின்ஸில் கடைசி பார்ட் ஆஃப் சைனா. இங்கேருந்து இன்னும் ஒரு 150 கிலோமீட்டர் போயிட்டோன்னா பாகிஸ்தான் பார்டர் கிட்ட போயிடும், குஞ்சராவ் பாஸ் கிட்ட போவோம். ஸோ நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த டாஷ் கவுண்டி. கிட்டத்தட்ட பமீர் பிளாட்டியூவில் வந்திருப்போம். பமீர் பிளாட்டியூ ப்ளஸ் காரக்கோரம் ஹைவே எடுத்து வந்திருப்போம். பார்த்துருப்பீங்க எவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. லடாக் மாதிரியே இருந்துச்சு லேண்ட்ஸ்கேப்பு. அது மட்டும் இல்லைங்க, இது வந்து ரொம்ப ஒரு ஏன்ஷியன்ட் டவுனு. கிட்டத்தட்ட இங்கே பார்த்திங்கன்னா டஜிக் மக்களோட கல்ச்சர் இருக்குது இந்த பமீர் பிளாட்டியூவில். அப்புறம் வந்து பல வரலாறுகள் இருக்குது. அப்புறம் இந்த மக்களோட நொமேடிக் லைஃப்பும் இங்கே அதிகமாக இருக்குது. இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்கிறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. நான் ஆனால் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். அதேமாதிரி ஏன்ஷியன்ட் சில்க் ரோடு நிறைய சில்க் ரோடு உங்களுக்கு தெரியும். உஸ்பெகிஸ்தான் போகிறது எல்லாமே இங்கேருந்து தான் ஆரம்பிக்கும். சைனாலேருந்து போகிறதுக்கு ட்ரேடர்ஸ் இங்கேருந்து தான் வந்து ஆரம்பித்து போவாங்க. ஸோ இது ஒரு மீட்டிங் பாயிண்ட்டாக இருக்கும் சைனாக்கும் சென்ட்ரல் ஏஷியாவுக்கும். அது ஒரு முக்கியமான பார்ட்டு தான் வந்து இந்த தாஷ்கோர்கன். நம்ம இதை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இந்த டஜிக் மக்களையும் பார்ப்போம். ஏன்னா வித்தியாசமாக இருப்பாங்க. நம்ம நேற்று வீகர் மக்களை பார்த்தோம். இன்றைக்கி டைம் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க முடிச்சுட்டு வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். முடிஞ்சால் போய் டஜிக் மக்களையும் சுற்றி பார்ப்போம். ஓகேவா, லெட்ஸ் கோ. பமீர் மவுண்டன்ஸ்.